ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி வெள்ளை கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். இது டிஃபன்லேருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெள்ளை கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா வேறு கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு 2, அன்னாசி பூ 1, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்ல பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கல்பாசி, பிரியாணி இலை 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பல் பூண்டை நல்லா இடித்து தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக வதங்கட்டும். இது வதங்கின பிறகு மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா ஜீரகத்தூளும் வரமிளகாத்தூள் மட்டுமே போதும், சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட கத்திரிக்காய் ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிடணும். இது நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி இன்னொரு 1/2 கிளாஸ் சேர்த்து கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. மசாலா ஃபுல்லாக மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாவே வந்திருக்கு. இது தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மத்து வச்சு இதை மட்டுமே கடைஞ்சோம் அப்படின்னாவே இந்த கத்திரிக்காய் மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நமக்கு குழம்பு பதத்துக்கு ஒரு 1/2 கப் அளவு தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இது தோசைக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் மசியல் தயார். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.